வீடு கட்டுறதே ஒவ்வொருவரோட கனவு. அந்த கனவு பயணத்தை நம்ம தொடங்கி இன்று நிறைவு பண்ணியிருக்கோம். அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் எங்களோட சேர்ந்து இவ்வளவு தூரம் பயணிச்சது. பட் ஒவ்வொரு மைல்களையும் தாண்டி வந்திருக்காங்க அவங்க 2 பேருமே. அவங்களோட உழைப்புக்கு ஏத்த எப்படி சொல்ல, நம்மளால முடியுங்கிற ஒரு நம்பிக்கை தான் அவங்களுக்கு. பட் நம்மளால முடியாத விஷயத்தையும் சாதிக்கணும் அந்த ஒரு வெறி அவங்க 2 பேருக்கும் இருந்துச்சு. அதனால மட்டும்தான் இந்த வீடு இன்னைக்கு சாத்தியமே இருக்கு. அந்த நேரம் பெருமையா சொல்லிக்கிறேன். கண்டிப்பா அவங்க 2 பேருக்குமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தோமா என்ஜாய் பண்ணுங்க எல்லாருமே. அப்பதான் அந்த ஃபங்க்ஷன் என்னைக்கும் மறக்க மாட்டோம். அடுத்த வீடு எப்ப பால் காய்ச்சி வரும், எப்ப ஒரு ஃபங்க்ஷன் ஒரு வீட்டுல போலாம், இந்த மாதிரி என்ஜாய் பண்ணலாமே அப்படின்னு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது. அது இன்னைக்கு உங்க ஊக்குவிக்க நாங்க வந்திருக்கோம். ஸ்டார்ட். சிந்தாம சிதறாம உங்க பொண்ணான வாக்குகளை இந்த ஓட்டு பெட்டியில் போட்டு ரெடியாக வைக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீயா நான் இருக்காரத்தை கூட்டி தண்ணி அழுகுறப்போ அப்படி கூட பாட்டியவர்களுக்கு இளம் வயதில் ஒரு விடாமுயற்சி தன்னம்பிக்கையுடன் அப்பா சேமிக்கும் வருமானத்தை சிக்கனமாக ஸ்கூல் கொடுத்த பணத்தை உண்டியில சேர்த்து வச்சு தம்பி சேர்த்து வச்சு இது பண்றாப்புல. வருங்காலத்தில் கனவுகளுக்கு கட்டிப்பிடி நம்பிக்கை இப்பவே தெரிகிறது. நன்றி. தேங்க்யூ. கடன் இல்லாம வீடு கட்ட முடியுமா? சேமிப்புங்கிறது எப்படி? அதை பத்தி 2 வார்த்தைகள் சொல்லுங்க. வீடு கட்டுறதுக்கு கடன் இல்லாம வீடு கட்டணும்னா கட்டலாம். அதுக்கு ஏற்ற சம்பாத்தியம் பண்ணி வச்சிருந்துருக்கணும். இல்ல முன்னோர்கள் ஏதாவது வச்சிருப்போம். ஆனா அந்த மாதிரி எல்லாம் கெட்டுறதுல எல்லாம் எனக்கு எது கிடையாது, உடன்பாடு கிடையாது. நம்ம சுய சம்பாத்தியத்துல தான் கெட்டணும். அதுதான் நம்ம சொந்த வீடா இருக்க முடியும். இந்த வீட்டுல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சிருக்கலாம். நல்லா ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஒரு ஃபுல்லா ஃபினிஷிங்லாம் நல்லா இருக்குது. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் மியூசிக். 1 2 3. பாட்டி என்ன பாட்டி ஒரு பேர் சொல்லுங்க. பாட்டி வசந்தா பாட்டிக்கு அன்புடன் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். செல்வி எனக்கு ஒரு 3 வருஷமா பழக்கம். அவங்க ரொம்ப கடின உழைப்புல தான் இந்த இடத்த வாங்கி கட்டியிருக்காங்க. அதுக்கு உங்க சப்போர்ட்லாம் ரொம்ப இருந்துச்சு. அவ சொல்லியிருக்காங்க நிறைய. இந்த வீட்டுல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்ற எதுவுமே சொல்றதுக்கு இல்லை, நல்லா இருக்கு. டைல்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா செலக்ஷனா இருக்கு. வீடு ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, டைல்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. கெட்டி அந்த வீட்டுல இருக்கிற அந்த காத்தோட்ட வசதி நல்லா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.